காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் எதிரொலியாக திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் தீவிர சோதனை நடைபெற்றது. இருப்பு பாதை காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் 6 சிறப்பு படையினர் மெட்டல் டிடெக்டர் கொண்டு தீவிர சோதனை மேற்கொண்டனர். நெல்லை திருச்செந்தூர் ரயிலில் மோப்பநாய் உதவியுடன் சோதனை நடத்தப்பட்டது. ரயில் நிலைய பிளாட்பாரங்களில் இருந்த உடைமைகளிலும் சோதனை நடத்தப்பட்டது. கரூர் மாவட்டம் இரும்பூதிப்பட்டியில் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் மத்திய அரசை கண்டித்து இப்போராட்டம் நடைபெற்றது. இதில் 100 நாள் வேலை திட்டத்தை கைவிடக் கூடாது என வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மாக்கமூலா கிராமத்தில் இரவு நேரத்தில் உலவிய ஒற்றை யானை ஒரு வீட்டின் முன்பு இருந்த பலாமரத்தில் பழங்களை ருசி பார்த்தது. யானை சத்தம் கேட்டு வீட்டில் இருந்தவர்கள் டார்ச் அடித்து பார்த்தபோது பலாப்பழத்தை யானை சாப்பிட்டுக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மரத்தில் இருந்த பழங்களை சாப்பிட்ட பின்னர் அங்கிருந்து சென்ற நிலையில் கிராமத்தில் உலவும் யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினருக்கு வலியுறுத்தியுள்ளனர். கோவையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடத்தப்படும் கருத்தரங்க ஏற்பாடுகளை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பார்வையிட்டார். வருகிற 26, 27 தேதிகளில் குறும்பபாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் தாவேக சார்பில் நடைபெறவுள்ள கருத்தரங்கில் அக்கட்சித் தலைவர் நடிகர் விஜய் கலந்து கொள்ள உள்ளார். நாள் ஒன்றுக்கு சுமார் 8000 பேர் கலந்து கொள்வார்கள் என கூறப்படும் நிலையில் நிகழ்ச்சி நடைபெறும் இடம் கல்லூரி வளாகம் என்பதால் அரசியல் நிகழ்வாக இருக்காது என்று அக்கட்சி மாவட்ட செயலாளர் சம்பத்குமார் தெரிவித்தார். ஆந்திராவிலிருந்து கேரளாவுக்கு காரில் கடத்த முயன்ற 26 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் ஒடிஷாவைச் சேர்ந்த மொத்த வியாபாரி கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெரியகுளம் அருகே கேரள பதிவெண் கொண்ட காரில் கடத்தப்பட்ட 26 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக கேரளாவைச் சேர்ந்த சோனி, ராஜேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த விவகாரத்தில் தற்போது ஒடிஷாவைச் சேர்ந்த சுராஜ் சிங் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒடிஷாவிலிருந்து தேவதானப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட அவர் பெரியகுளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கோவையில் உள்ள தண்டுமாரியம்மன் கோயில் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். தண்டுமாரியம்மன் கோயிலில் செவ்வாய்க்கிழமை மாலை திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து தற்போது பக்தர்கள் அக்னி சட்டி ஏந்தியும் பால்குடம் சுமந்தும் ஊர்வலமாக அம்மனை வழிபட்டனர். 100கணக்கானோர் அலகு குத்தி வந்தும் வேண்டுதலை நிறைவேற்றினர். ஓம் சக்தி பராசக்தி என்ற முழக்கத்துடன் பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர். வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெய்வேலி NLCயின் 2வது சுரங்கம் முன்பு 2000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேரணியாக வந்து சுரங்கம் முன்பு குவிந்தனர். பின்னர் வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள பிறவி மருந்தீஸ்வரர் கோவிலில் VK சசிகலா சாமி தரிசனம் செய்தார். பிறவி மருந்தீஸ்வரர் கோவிலில் சித்திரை பெருந்திருவிழாவுக்காக கொடியேற்றம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற சசிகலாவும் அவரது சகோதரர் திவாகரனும் வழிபாடு நடத்தினர். முன்னதாக கோயிலுக்கு வந்த இருவருக்கும் அவர்களின் ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கொடைக்கானலில் நகராட்சி படகு குழாம் இல்லத்தில் சுற்றுலா பயணிகளை கவர 360 டிகிரி செல்ஃபி வீடியோ பாயிண்ட் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த செல்ஃபி பாயிண்ட் 250 கிலோ வரை எடையை தாங்கும் என்பதால் 3 நபர்கள் ஒரே நேரத்தில் செல்ஃபி மற்றும் வீடியோ எடுக்கும் வகையில் அமைந்துள்ளது. 30 வினாடிகள் 60 வினாடிகளுக்கு ஏற்ப ₹100 முதல் ₹300 வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் குடிப்பதற்கு தண்ணீர் தேடி வந்த பெண் மான் நாய்கள் கடித்ததால் பரிதாபமாக உயிரிழந்தது. PT புதூர் அருந்ததியர் காலனி அருகே 1.5 வயது புள்ளிமான் இறந்து கிடப்பதை பார்த்த பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து கால்நடை மருத்துவர்களுடன் வந்த வனத்துறையினர் மானின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனை செய்து அடர்ந்த வனப்பகுதியில் புதைத்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே பயிர் விளைச்சல் பாதிப்பிற்கு உரிய காப்பீட்டுத் தொகையை வழங்காத தனியார் நிறுவனத்திற்கு 25,000 நஷ்ட ஈடு வழங்க நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பவட்டாக்குடி கதிராமங்கலத்தைச் சேர்ந்த பழனிராஜா என்பவரின் சம்பா சாகுபடி பயிர் கோடை வெயில், வறட்சி, பூச்சி தாக்குதலால் சேதமடைந்துள்ளது. இதற்கு தனியார் காப்பீட்டு நிறுவனம் இழப்பீடு வழங்காததால் அவர் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதையடுத்து தனியார் காப்பீட்டு நிறுவனம் பழனிராஜாவுக்கு நிவாரணத் தொகையாக ₹31,000, நஷ்ட ஈடாக ₹25,000, வழக்கு செலவாக ₹10,000 வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது.
தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான்சாமி கோயில் சித்திரை திருவிழாவில் 4 பெருமாள் சாமிகளின் கருட சேவை விமரிசையாக நடைபெற்றது. மேடை பிள்ளையார் கோவில் முன்பாக நம்மாழ்வார் அன்னவாகனத்திலும் உற்சவர்களான கள்ளபிரான், பொலிந்து நின்றபிரான், காய்ச்சினி வேந்தன் ஆகிய பெருமாள்கள் கருட வாகனத்திலும் எழுந்தருள திருவீதி உலா நடைபெற்றது. இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே சாலையோர புளிய மரம் விழுந்த நிலையில் பைக்கில் சென்ற இளைஞர் படுகாயமடைந்தார். வெங்கடாஸ்திரி கோட்டை பாலம் அருகே ஒரு புளிய மரம் திடீரென சாய்ந்தது. அப்போது சாலையில் பைக்கில் வந்த இளையராஜா என்பவர் மீது மரம் விழுந்ததால் அவர் கிளைகளில் சிக்கிக் கொண்டார். அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டதையடுத்து வத்தலகுண்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சாலையோரங்களில் ஆபத்தான நிலையில் உள்ள மரங்களை அகற்ற வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் ஐயனார் மற்றும் கருப்பண்ணசுவாமி கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. போட்டியில் 250க்கும் மேற்பட்ட காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் 150க்கும் மேற்பட்ட வீரர்கள் களம் கண்டு அந்த மாடுகளை அடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூரில் ஒரே இருசக்கர வாகனத்தில் 7 சிறுவர்கள் பயணம் செய்த விவகாரத்தில் பெண் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கஸ்தூரி என்பவரின் இருசக்கர வாகனத்தில் அவரது 17 வயதுடைய மகன் நண்பர்கள் 6 சிறார்களுடன் பயணித்த வீடியோ காட்சி வெளியானது. இது தொடர்பாக கஸ்தூரி மீது ஏத்தாப்பூர் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக தயார் செய்த அடுப்பை அடித்த காவல்துறையினர் ஒருவரை கைது செய்தனர். உப்பரப்பள்ளி கிராமத்தில் ரஜினி என்பவருக்கு சொந்தமான வாழைத்தோப்பில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் சாராயம் காய்ச்ச அமைக்கப்பட்ட அடுப்பை அழித்துவிட்டு மூர்த்தி என்பவரை கைது செய்தனர். அவரிடமிருந்து 9 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. தப்பியோடிய ரஜினியை தேடி வருகின்றனர். விருத்தாச்சலத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு சேமிப்பு கிடங்கை முற்றுகையிட்டு கடலூர் மாவட்ட கனரக லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல் மூட்டைகளை தமிழ்நாடு அரசு சேமிப்பு கிடங்கில் சேமித்து வைத்து அங்கிருந்து சென்னை மற்றும் திருச்சி மண்டலங்களுக்கு குறிப்பிட்ட ஒப்பந்ததாரர்களுக்கு மட்டுமே மண்டல மேலாளர் அனுமதி வழங்கியிருப்பதாகவும் உள்ளூர் லாரி உரிமையாளர்களுக்கு உரிய அனுமதி வழங்கிட வேண்டும் என்றும் கூறி இந்த போராட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று முழக்கங்களை எழுப்பினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஜனவரி மாதத்தில் பருவம் தவறிய கனமழையால் 60,000 ஹெக்டேர் நெற்பயிர்கள் சேதமடைந்தன. அப்போது பயிர் பாதிப்பு குறித்து கணக்கெடுக்கப்பட்ட நிலையில் இதுவரை எவ்வித நிவாரணமோ காப்பீடோ வழங்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்கப்பட்டால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என தெரிவித்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பயிற்சி விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் அதிக சத்தத்துடன் தாழ்வாக பறந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். செவ்வாய்க்கிழமையன்று பசும்பலூர், வீகளத்தூர், குன்னம், கீழப்பெரம்பலூர், வயல்பாடி உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள விளைநிலங்களுக்கு மேல் 10 நிமிடத்திற்கும் மேலாக 4 முறை ஒன்றன் பின் ஒன்றாக 2 விமானங்கள் பறந்தன. மறுநாளே வேப்பந்தட்டை, பசும்பலூர், வீகளத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 ஹெலிகாப்டர்கள் வட்டமிட்டுள்ளன. நெல்லை நாங்குநேரி மாணவன் சின்னத்துரை மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இன்ஸ்டா மூலம் பழகி அழைப்பிதழ் கொடுக்க அழைத்த 20 வயதான பரமேஷ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த வழக்கில் முன்னதாக சக்திவேல் மற்றும் சங்கரநாராயணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமறைவாக உள்ள மேலும் 2 காவல்துறையினர் 2 தனிப்படைகள் அமைத்து தேடி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் ராமநாதபுரத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 700 காளைகள் பங்கேற்றன. ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் நடைபெற்ற போட்டியை வருவாய் கோட்டாட்சியர் இலக்கியா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதன்பின் வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்து வந்த காளைகள் 400க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் அடக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதில் மாடுகளை அடக்கிய வீரர்களுக்கும் சிக்காமல் சென்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் கட்டில், மிதிவண்டி, குக்கர், பீரோ, அண்டா உள்ளிட்ட பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன. 4 நாட்கள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்துள்ள அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் தனது குடும்பத்தினருடன் தாஜ்மஹாலை கண்டு ரசித்தார்.
துணை அதிபராக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக இந்தியா வந்துள்ள JD வான்ஸ் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். ராஜஸ்தானில் பல்வேறு இடங்களை துணை அதிபர் JD வான்ஸ் மற்றும் அவரது குடும்பத்தினர் சுற்றி பார்த்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா சென்ற JD வான்ஸ் மற்றும் அவரது மனைவி, குழந்தைகள் தாஜ்மஹாலின் கட்டடக்கலை அழகை கண்டு வியந்து ரசித்தனர். Awesome, good job. Hey Mary, can you put your hands down? டெஸ்லா நிறுவனத்தின் வருவாய் 71% சரிந்ததால் அமெரிக்க அரசின் செயல்திறன் மேம்பாட்டுத் துறையில் செலவிடும் நேரத்தை குறைக்க உள்ளதாக எலன் மஸ்க் அறிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டின் முதலாம் காலாண்டில் டெஸ்லா நிறுவனத்தின் லாபம் 71% சரிவை சந்தித்துள்ளது. அமெரிக்க அரசின் செயல்திறன் மேம்பாட்டுத் துறையில் எலன் மஸ்க் அதிக கவனம் செலுத்தி வருவதால்தான் டெஸ்லாவுக்கு இந்த பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக வல்லுநர்கள் எச்சரித்தனர். இந்நிலையில் இதுகுறித்து பேசிய எலன் மஸ்க், மே மாதத்திலிருந்து அரசின் செயல்திறன் மேம்பாட்டுத் துறையில் செலவிடும் நேரத்தை குறைத்து டெஸ்லா நிறுவனத்தில் கவனம் செலுத்த உள்ளதாக கூறியுள்ளார். சவுதி அரச குடும்பத்தைச் சேர்ந்த இளவரசர் கடந்த 20 ஆண்டுகளாக கோமாவில் இருக்கும் நிலையில் அரச குடும்பத்தினர் அவரது 36வது பிறந்த நாளை கொண்டாடினர். சவுதி அரச குடும்பத்தைச் சேர்ந்த இளவரசர் அல்வலீத் பின் கலீத் லண்டனில் படித்துக் கொண்டிருந்தபோது சாலை விபத்தில் படுகாயமடைந்து கோமா நிலைக்கு சென்றார். இதையடுத்து கடந்த 20 ஆண்டுகளாக ரியாத்தில் உள்ள மருத்துவமனையில் அவருக்கு மருத்துவக் குழுவினர் தொடர்ந்து சிகிச்சை வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் அவரது 36வது பிறந்த நாளை சவுதி அரச குடும்பத்தினர் கொண்டாடினர். அமெரிக்க மத்திய வங்கி தலைவர் ஜெரோம் பவலை பதவியிலிருந்து நீக்கும் எந்த எண்ணமும் இல்லை என அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிபர் டொனால்டு டிரம்ப், அமெரிக்க மத்திய வங்கியின் தலைவர் ஜெரோம் பவலை பதவி நீக்கம் செய்யும் எண்ணம் தமக்கு இல்லை என்றும், வட்டி விகிதங்களை குறைப்பதில் அவர் கவனமாக இருக்க வேண்டும் என்றே தாம் விரும்புவதாகவும் தெரிவித்தார். சர்வதேச விண்வெளி நிலைய கட்டமைப்பு பணிக்காக 3 விண்வெளி வீரர்களை சீனா விண்ணுக்கு அனுப்புகிறது. சீனா தியாங்காங் என்ற விண்வெளி நிலையத்தை கட்டமைத்து வருகிறது. இந்நிலையில் சென்ஷோ 20 என்ற பெயரிலான விண்கலத்தில் 3 விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பப்பட உள்ளனர். வடமேற்கு சீனாவில் உள்ள ஜியூகியூவான் விண்கலம் ஏவும் மையத்திலிருந்து புறப்பட உள்ள இந்த விண்கலத்தில் சென்டோங், சென்சோங்ரி மற்றும் வாங்ஜி ஆகிய 3 வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல உள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் 5 சவரன் தங்க நகை பறித்துச் சென்ற அடையாளம் தெரியாத நபர்களை காவல்துறையினர் தேடுகின்றனர். கோகுலம் நகரைச் சேர்ந்த கோமதி தபால் நிலையத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பினார். அப்போது இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து கொண்டு வந்த 2 பேர் கோமதியின் செயினை பறித்துக் கொண்டு தப்பியோடினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள CCTV கேமரா பதிவுகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர்.